ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் தமிழன் மார்க்கெட்டிங் சர்வீஸ். என்னுடைய சர்வீஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருக்குது. டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ப்ரைமரி ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எப்படி ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி வாட்சர்ஸ்க்கு பில்ட் பண்ணுற இது ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக பண்ண போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் அபோவ் ஆச்சு உங்களுக்கு இது டைம் எடுக்கும். ஆனால் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படிலாம் பண்ணலாம், உள்ளே ஏதாவது எரர் வந்தால் எப்படி கிளியர் பண்ணலாம், ஸோ வேறு ஏதாவது இஷ்யூஸ்னால் எப்படி மூவ் பண்ணலாம் சொல்லி இப்போது 1 by 1 நான் இந்த யூடியூப் கிளாஸஸில் எடுக்க போகிறேன். ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ். எப்படி ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு கிரியேட் நியூ சேனல், ஒரு புது சேனலை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பேசிக் செட்டிங்ஸ் என்ன வைக்கணும், உள்ளே எப்படி லோகோஸ் க்ரியேட் பண்ணணும், உள்ளே எங்கேருந்து என்னென்ன கண்டென்ட் எடுக்கணும், ஸோ எப்படி இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறீங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் நீங்கள் எந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் அந்த கண்டென்ட்டு வந்து நல்லா போகிற கண்டென்ட்டாக பார்த்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இதோடைய ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் என்ன பண்ணணும்னா, ஸோ அதோடைய நேம். ஸோ ஒரு யூடியூப் சேனலுக்கு நேம் எப்படி சூஸ் பண்ணலாம், நேம் என்ன இருக்குது பிரதர், நேம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நேமுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த நேம் எதுக்காக நம்ம பர்டிகுலராக மார்க்கெட்டில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் எப்பயுமே வேல்யூ ஜாஸ்தி. சரிங்களா? அதோட யூசேஜை பொறுத்து. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் இல்லாத ஒரு நேமை பார்த்து நம்ம யூடியூப் சேனலில் இன்புட் பண்ணணும். அப்போ தான் அந்த அல்காரிதம் நம்மளுடைய சேனலை ஒரு ப்ரொஃபஷ்னல் நியூ சேனலாக கன்சிடர் பண்ணும். ஸோ நீங்கள் மற்ற சேனல்ஸ் மாதிரி நேம்ஸு, அதர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக பண்ணிங்கன்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்படி பண்ணும்போது ஒரு புது ஃப்ரெஷ்ஷு ஸ்டார்ட்டப்பாக வந்து இந்த யூடியூப் அல்காரிதம், ஏன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ரேர் தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், எல்லாமே அல்காரிதம் தான். ஸோ இந்த அல்காரிதம் பேஸ் கான்செப்ட் என்னென்னா, ஒரு நியூவாக இன்னோவேட்டிவான சேனல் உள்ளே வருதுன்னா அதுக்கான முதல் வேல்யூ எப்படி கொடுக்கும்னா ரொம்ப ப்ரியாரிட்டியாக கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு என்கேஜ்மெண்ட்டு, வியூஸ், கிரியேட்டிவிட்டி எல்லாமே வரும். சரிங்களா? ஒரு லிசனிங் மாதிரி நம்ம ஒரு பேரை வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரி தான் இந்த ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, நேமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு நேம் செக்கர் அப்படின்னு சொல்லி கூகுளில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வரும். ஸோ கீழே வந்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நேம் செக்கரில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, namechecker.comனு இது கிளிக் பண்ணி இப்போது நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக் லவர்னு வச்சுக்கோங்க. ஒரு டாக் லவர்னா டாக் லவர் அப்படின்னு அடிச்சுட்டு செக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நேம் செக்கரோடைய ப்ரைமரி ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் நெட்ஒர்க்லேயும் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் பாருங்கள், டொமைன் நேம்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ இந்த டொமைன் நேம்னா வெப்சைட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி காட்டும். எக்ஸ்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு காட்டுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா யூசர் நேம் இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்மளுடைய அந்த நேமை செக் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யூடியூப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அது எங்கே டேக்கன் எப்படின்னு சொல்லும். ஸோ அதனால் இதை விட்டுட்டு நீங்கள் நேராக போயிட்டு நியூ நேமாக செக் பண்ணி இங்கே வந்து அவைலபிள், நாட் டேக்கன் அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்படி வந்ததுன்னா அந்த நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு நேமை க்ரியேட் பண்ணி கொடுங்க. இப்போ இதில் வந்து நவீன் ஆர்ஆர்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து சேனல் க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே இனிஷியல் ஸ்டேஜில் கஸ்டமைஸ் சேனல் ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறோம். ஸோ கஸ்டமைஸ் சேனலுக்கு போன உடனே சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்ன உடனே ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா பேனர் வரும். சரிங்களா? இந்த பேனர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு யூடியூப்க்கு என்ன தேவை, பொதுவாகவே இந்த காலம் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? பேசிக் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எப்பயுமே எஸ்இஓ பண்ணியே போடுங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் செப்பரேட்டாக போடாதீங்க. நான் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் உங்களுடைய சேனல் எதை பற்றி என்டர்டைன்மெண்ட்டாக, மியூசிக்காக என்னென்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லாங்குவேஜ் தமிழா, இங்கிலீஷ், இந்தியா என்ன போட போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன்ஸ், லாங்குவேஜ் எதில் போகிறீங்க, டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷில் போகிறீங்களா தமிழில் போகிறீங்களா அதில் பார்த்துக்குங்க. கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்கள் சேனலுக்கு அதர் ஆக்சஸ் கொடுக்குறது, அதாவது மேனேஜ் ஆக்சஸ் கொடுத்து அதர் ஒர்க் பண்ணுறதுக்கு மற்ற தேவைகளுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் இன்வைட் கொடுத்து மெயில் ஐடி வந்து இன்புட் பண்ணிவிட்டு யாருக்கு என்ன பொசிஷன் கொடுத்துட்டு செட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலை வந்து அவங்க கேரி அவுட் பண்ணி பார்த்துப்பாங்க. இது ஹேக்கிங்கான மெத்தடு கிடையாது. நிறைய பேர் இன்வைட் பண்ணிட்டேன்னா என்னுடைய சேனலை ஹேக் பண்ணிவிடுவாங்களோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ வருமா பிரதர் அப்படின்னு கேட்குறீங்க. இது அப்படி கிடையாது. இது 100% வந்து சேஃப் தான். சரிங்களா, உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் இன்வைட் மட்டும்லாம் பண்ணி நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது மெத்தட் எல்லாமே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டு இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பரான சேனலை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போடுறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 ஷார்ட்ஸ் முதற்கொண்டு கூட போடுங்க, பிரச்சனையே இல்லை. டைட்டில் மட்டும் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் எதுவும் போடாதீங்க. நிறைய ஷார்ட்ஸ் போடுங்க. இந்த நிறைய ஷார்ட்ஸ் என்னென்னா நல்ல என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வரும் சேனலுக்கு. ஒரு சேனலோட என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு அப்லோடுக்கும் வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸு, அதுக்கு அடுத்து சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல என்கேஜ்மெண்ட் கொண்டு வந்த பிறகு நம்ம வந்து சில ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த ட்ரிக்ஸை வச்சு வாட்ச் ஹவர்ஸு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து எப்படி ஈஸியாக வந்து உங்களுடைய கோல் ரீச் பண்ணுறது அண்ட் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. டிஜிட்டல் தமிழ் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக வந்து வேறு கான்செப்ட் வேறு டீட்டெயில்ஸ்லாம் ஏதாவது கேதர் பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லி கைடும் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சேனலையும் உங்களுடைய கெரியரையும் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். அதாவது நாங்கள் பண்ணுற மெத்தட் எல்லாமே ஆர்கானிக் மெத்தட். அதாவது 1 இயருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அந்த ரெவன்யூவை நாங்கள் வந்து வெறும் ஜஸ்ட் 1 மந்த் to 2 மந்த்லேயே ரெவன்யூ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் கஸ்டமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் சர்வீஸ் எடுத்துகிறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் சர்வீஸ், வெப்சைட் டிசைனிங், வேறு ஏதாவது உங்கள் சேனலுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் லேண்டு ப்ரொமோஷன், ஆடு ப்ரொமோஷன் போட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ஆடு ப்ரொமோஷன் போட்டு க்ரியேட் பண்ணி வீடியோவோ இல்லை ஆடியோவோ போஸ்டாவோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்னா டிஜிட்டல் தமிழ் மார்க்கெட்டிங் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாமே 1 by 1 உங்களுக்கு கைட் பண்ணி மூவ் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா, இப்போது ஒரு சேனல் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு பிறகு அடுத்தது நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய ஷார்ட்ஸ் நல்லா வந்து ஃபெமிலியராக எங்கேயாச்சும் வந்து யூஸ் பண்ணது இல்லை எங்கேயாச்சும் ரீயூஸ்டு பண்ண கண்டென்ட்லாம் போடாதீங்க. உங்கள் ஓன் கண்டென்ட் ஓன் வாய்ஸில் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூவிங்கில் இருக்கும். சரிங்களா, ஏன்னா உங்கள் ஓன் கண்டென்ட் ஓன் வாய்ஸில் போடுற வீடியோஸ்க்கு மட்டும்தான் வந்து யூடியூப் வந்து அல்காரிதம் அதை வந்து ஒரு புது சேனலுக்கான கன்செப்டாக வந்து எடுத்துக்கும். இல்லைன்னா இதை வந்து எடுத்துக்காது. அதனால் உங்களுடைய வீடியோஸ் வந்து போட ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி ஒன்ஸு அப்லோடு தான். எடிட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி கான்செப்டை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வியூஸ் வந்து ஷேடோ பேன்ஸ் ஆகிடும். அப்படியே வந்து வியூஸ் எல்லாம் டவுன் ஆகிடும். உங்களால் வந்து அடுத்து வந்து கண்டென்ட் போட்டாலும் 0 வியூஸு, 2 வியூஸு, 3 வியூஸ் அப்படி தான் வரும். ஷார்ட்ஸை வந்து பெரும்பாலும் எதுக்கு என்கேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஷார்ட்ஸில் வந்து நிறைய வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டாலும் அதில் வந்து மியூசிக்ஸ் இருக்குது பாருங்கள். யூடியூப்லேயே இன்பில்டாக கொடுக்குற மியூசிக்ஸை அப்படியே அப்லோட் பண்ணும்போது ஆட் பண்ணி ஜஸ்ட்டு போட்டிங்கனாலே அந்த சாங்ஸை கேட்குற எல்லா வீடியோஸ்க்கும் போயிட்டு நம்மளுடைய வியூஸ் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வந்து ஷோ ஆகி காட்டும். அப்போ வந்து ஷோ ஆகும்போது என்கேஜ்மெண்ட் நல்லா க்ரியேட் ஆகி வியூஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒரு 50லேருந்து 100 ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு லென்த் வீடியோ ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க மெத்தடில் நீங்கள் தாராளமாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தட் நாங்கள் கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபர்தராக மூவ் பண்ணி கைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் கஸ்டமைசேஷன் ஷோ ஆகும் பார்த்தீங்களா, பேனர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேன்வா ப்ரோ. இதில் உங்களுக்கு எந்த ஒரு சைட்டில் ஒரு ChatGPT இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி இங்கே வந்து அதோடைய பிக்சல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பேனர், பிக்சர், அப்புறம் வந்து நேம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் டிஸ்க்ளைமர் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுங்க, ஒரு சேஃபான ஒரு திங்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னா காப்பிரைட் டிஸ்க்ளைமர் ஃபார் யூடியூப் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வரும். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இங்கே இருக்கிற இந்த சென்டென்ஸை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வெல்கம் டு மை சேனல்,
மை சேனல்ஸ் கான்செப்ட் இஸ் சோசோனா சோஸ் அப்படின்னு சொல்லி சேனலோடைய ஓரியன்டில் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கோ அதை வந்து இங்கே இன்புட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் எதை பற்றினது, என்னென்ன கண்டென்ட் போட போகிறீங்க, என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டுக்குங்க. அப்புறம் லிங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி இருந்தால் லிங்க்ஸ் போட்டுக்குங்க. காண்டாக்ட் இன்ஃபோவில் உங்களுடைய மெயில் ஐடி போட்டுக்குங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூனா உங்களுக்கு மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் வாட்டர் ரிமார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் உங்கள்கிட்டருந்து எடுத்து அதோடைய வாட்டர் மார்க்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேன்வா ப்ரோ ப்ரீமியம் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டைட்டிலில் கொடுத்துருப்பேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேன்வா ப்ரோ 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 5000 வர அந்த கேன்வா ப்ரோவை வெறும் ஜஸ்ட் 500 rupees லைஃப் டைம் முழுக்க உங்களுக்கு நான் வந்து ஆக்சஸ் போட்டு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் மார்க் முடிச்சாச்சு. வாட்டர் மார்க் நீங்கள் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு பப்ளிஷ் கொடுத்துக்குங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் வந்து ஒரு யூடியூப் அல்காரிதத்துக்கு முதல் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணிட்டு போகும்போது நம்மளுடைய சேனலுக்கு நல்ல ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணுறோம். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஜென்ரலில் நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கனால இந்தியன் ருபீஸ் அப்படின்னு போட்டுக்குங்க. ஸோ நம்மளுடைய ரெவன்யூலாம் மற்ற இதெல்லாம் வந்து இந்தியன் டாலர் வேல்யூவில் வரும். அதில் இங்கே இருக்கும் பாருங்கள், செக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு இந்தியானா இந்தியா, எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கலாம் அந்த கண்ட்ரிக்கான நேம் போட்டுக்குங்க. அப்புறம் இந்த பாருங்கள் கீவேர்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள், ஒரு 500 கீவேர்ட்ஸில் இன்புட் பண்ணணும். இது எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா vidIQ அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது ஒரு பெய்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர். இதில் வந்து நம்மளோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கீவேர்ட் ஜென்ரேட்டர்னு போனீங்கன்னா இப்போ கீவேர்ட் ஜென்ரேட்டர்னு இருக்கும். உங்கள் சேனல் எதை பற்றிதோ அதை பற்றி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அதில் வர கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து இங்கே நம்ம சேனலில் இன்புட் பண்ணிக்கலாம். ஒரு 500 வேர்ட்ஸ் வரைக்கும். இல்லை எனக்கு இந்த பேமெண்ட் பண்ண பத்தாது, பேமெண்ட் பண்ணுறது என்ன எவ்வளோ பைசா இல்லை அப்படி தான் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு போயிட்டு கீவேர்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஜென்ரேட்டர் ஃபார் ஃப்ரீன்னு அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சாம்ப்ரூஷ் கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் இருக்குது பாருங்கள். இதுலேயும் எடுத்துக்கலாம். இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுலேருந்து எடுக்கலாம். இல்லைனா இங்கே பாருங்கள் ஹிரிப்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இந்த கீவேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 2 டூலையும் யூஸ் பண்ணி அதில் இருக்க கீவேர்ட் ஜென்ரேட்டர், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு மெயில் ஐடிக்கு இவ்வளோ ஃப்ரீ வெர்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சேனலுக்கு இங்கே மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. கீவேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி முடித்த உடனே அந்த ஆஃப்டர் தட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்க்கு போகிறீங்க. இந்த கிட்ஸ், அதாவது நீங்கள் கிட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னா கிட்ஸ் சேனல் கொடுத்துங்க எஸ்ன்னு, நோ மேட் ஃபார் கிட்ஸ்னா நோ மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துங்க. அதாவது ஒரு கண்டென்ட் கிட்ஸுக்கான இல்லாததுன்னு சொல்லி செப்பரேட் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இருக்குது பாருங்கள். இதில் வந்து இது எல்லாமே எனேபிள் இருக்கணும். ஒன்று கூட ரெட் கலரில் டிசேபிள் இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது வந்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமரா குவாலிட்டி நல்லா வச்சுன்னா செல்ஃபி வீடியோ அப்படின்னு இருக்கும். வீடியோ வெரிஃபிகேஷனில் ஜஸ்ட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வெரிஃபிகேஷன் வரும். இது வந்து டம்மி அக்கௌண்ட். இது வந்து நான் ஆல்ரெடி சும்மா ட்ரை பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன் ஒழிய சாம்பிளுக்காக. இது கிடையாது, ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வேறு மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணுவேன். ஏன்னா மானிடைஸ் அப்ளை பண்ணுவோம், இந்த ஃபீச்சர்ஸ் எனேபிள் இருக்கணும். அதனால் வீடியோ வெரிஃபிகேஷனில் உங்களுடைய ஃபேஸ் ரிவைல் பண்ணி நல்ல கேமரா குவாலிட்டி, நல்ல லைட் இருக்க பிளேஸில் உங்கள் மெயிலுக்கு லிங்க் வரும். இங்கே ரெக்வஸ்ட்டும் போட்டிங்கன்னா வந்தவுடனே அங்கே ஒழுங்காக சப்மிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சப்மிட்டட் ஆகி க்ரீன் சிக்னல் வரும். ஸோ க்ரீன் வந்த உடனே அடுத்தது அப்லோட் டிஃபால்ட் இருக்குது பாருங்கள். ஒரு கான்செப்டை ஒரே சீக்வன்ஸில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா வேண்டாம், பொதுவாகவே இது யூஸ் பண்ணாதீங்க. அப்லோட் டிஃபால்ட்டில் பேசிக் இன்ஃபர்மேஷன்